எடப்பாடி பழனிசாமி என்கின்ற அதிகாரம் ஆக்டோபஸ் அண்ணாமலை பைத்தியமே கவுன்சிலர் பதவியில இருந்து கூட வெற்றி பெற முடியாத ஒரு தகுதி இல்லாத அரைவேக்காடு பைத்தியமாக இன்றைக்கு பித்து பிடித்து சித்தங்கள் என்று சொல்கிற அரைவேக்காடு ஆக்டோபஸ் அட்டை பூச்சி அண்ணாமலை அவர்களே தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. சூழ்நிலை காரணமாக கூட்டணி வைத்தோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. திராவிட முன்னேற்ற கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறேன். எல்லாரும் பதவிக்கு வந்து ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி. அதை வைத்துக் கொண்டு பலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றனர். பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயிகளுடைய மகனை ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன். தோல்வி என்பது அறியாதவனா இருந்தேன். யாரால தோற்றேன்? பிஜேபியால தான் தோற்றேன். பிஜேபி இல்லைன்னா நானா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. ஆர்டி உதயகுமார் யாரும் மதுரை கண்ணா தெரியாது. செல்லூர் ராஜா யாரும் அந்த செல்லூர் கண்ணா தெரியாது. இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக வாரணாசி இல்லை என்று அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பற்றி இதுக்கு பிச்சை எடுக்கலாம். மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஏற்கனவே இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி தெரிவித்திருக்கோம். அதை தவிர்த்து தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நான் வேண்டுகோள் இதுக்கு பிச்சை எடுக்கலாம். மற்ற கட்சிக்கு தான் அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம். ஒட்டுமொத்தமாக 2026 சட்டமன்ற அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கூட்டணி இல்லை. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். பொதுச் செயலாளர் அவர்கள் கழகத்தினுடைய வகையில் அது வந்து அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஒத்த பைசா பட்ஜெட்ல வாங்கிக்கிற யோகியது இல்ல. நீ எதுக்கு வாங்கி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு இதுக்கு பிச்சை எடுக்கலாம். பதில் சொல்றது